ஹாய் வேஸ் இப்போ நம்ம பார்க்குற இடம் கேரளாவில் இருக்கக்கூடிய குருவாயூர் கோவில். குருவாயூர் கோவிலில் குருவாயூர் அப்பர் சின்ன குழந்தை வடிவில் கிருஷ்ணர் வந்து அங்கே இருக்கார். அந்த கிருஷ்ணர் சிலையானது பார்த்திங்கன்னா ரொம்பவும் சிறப்பானதாக இருக்குது. குருவாயூர் கோவிலில் தரிசனம் பார்த்திங்கன்னா க்யூவில் ரொம்ப தூரம் போக வேண்டியது இருக்குது. அதே சமயத்தில் மொபைல் ஃபோன்லாம் எல்லாரோட ஃபோனையும் வாங்கி வச்சுக்கிறாங்க. யாரும் ஃபோன்லாம் உள்ளே எடுத்துன்னு போக முடியாது. அதனால் நீங்கள் குருவாயூர் கோவில் போகிறவங்களா இருந்தால் உங்கள் பேக்கில் வச்சு உங்களுடைய பேக்கில் வச்சு டூரிஸ்ட் ப்ளேஸ்லேயோ அல்லது எதாவது ரூம் எடுத்திருந்தீங்கன்னா அங்கேயே வச்சுட்டு போகிறது நல்லது. நீங்கள் அப்படியே கையில் எடுத்துன்னு போனீங்கன்னா அங்கே வாங்கி வச்சுருவாங்க. அந்த மொபைல் கொடுக்கறதுக்கு க்யூவில் நின்று கொடுக்கணும். திரும்ப அதை வாங்கும்போதும் பார்த்திங்கன்னா க்யூவில் நின்று தான் வாங்கணும். அதுக்கெல்லாம் ரொம்ப டைம் எடுக்குது. அடுத்தது சாமி பார்க்குறதுக்கு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் வந்து நம்ம க்யூவில் போகிற மாதிரி இருக்குது. அது எந்த நாட்களாக இருந்தாலுமே அப்படி தான் இருக்குது. அதேமாதிரி குருவாயூர் கோவில் வந்து ரொம்ப சிறப்பான ஒரு ஸ்தலம். ரொம்ப நல்லா இருக்குது. இங்கே வந்து பரதநாட்டிய கலையெல்லாம் பார்த்திங்கன்னா கற்றுக்கிறவங்க இங்கே வந்து அரங்கேற்றம்லாம் பண்ணுறாங்க. அதுவும் பார்க்கறதுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்குது. எங்களுக்கு வந்து இந்த குருவாயூர் கோவில் வந்து 5வது நாள் டூர் ப்ரோக்ராமாக இருந்தது. அதை முடிச்சுட்டு சபரிமலை போகிறதுக்காக நாங்கள் பயணம் புறப்பட்டோம். இப்போ நம்ம பார்க்குற இடம் பார்த்திங்கன்னா பாபர் மசூதின்னு சொல்லுவாங்க. அந்த இடம் தான் இது. பாபர் மசூதிக்கெலாம் போயிட்டு பக்கத்தில் வந்து தர்மதாஸ்தா கோவில் இருக்குது. அந்த தர்மதாஸ்தா கோவில் பார்த்திங்கன்னா எதிரில் 2 கோவில் இருக்குது. அந்த கோவிலில் போயிட்டு தர்மதாஸ்தா சாமியை தரிசனம் பண்ணோம். அதெல்லாம் முடிச்சுட்டு நாங்கள் அங்கேருந்து பம்பைக்கு போனோம். பம்பையில் போயிட்டு அங்கே தான் குளித்தோம். பம்பையில் எல்லாருமே பம்பையில் குளித்தோம். கொஞ்சமாக தண்ணி இருந்தது. அதனால் பம்பையில் குளிச்சுட்டு அங்கேருந்து நாங்கள் சபரிமலை ஐயப்பன் கோவிலுக்கு போகிறதுக்கான வழியை நோக்கி போனோம். போகிற வழியில் பார்த்திங்கன்னா கன்னிமூல கணபதி கோவில் அப்படின்னு இருக்குது. அந்த கன்னிமூல கணபதி நீங்கள் பார்க்குற இடம்லாம் பார்த்திங்கன்னா அந்த பம்பை நதி தான் அது. அங்கே நாங்கள் குளிச்சுட்டு வந்து மேலே வந்து நின்று இந்த ஃபோட்டோஸ் எடுத்தோம். கன்னிமூல கணபதி கோவில் போயிட்டு அங்கே பூஜை பண்ணிவிட்டு அதுக்கு பக்கத்தில் பார்த்திங்கன்னா அந்த ஐடி கார்டு ஆதார் கார்டெலாம் செக்கிங் இடம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ளேஸ் சொல்கிறாங்க. அந்த இடத்த தாண்டி கொஞ்சம் தூரம் ஒரு 200 மீட்டர் தொலைவுக்கு நாங்கள் உள்ளே இறங்கணும். அது பார்த்திங்கன்னா பாதை வந்து ஃபாரஸ்ட்டுக்குள்ளே போகிற பாதைங்கிறதுனால கொஞ்சம் அப்படியே டவுனாக இருந்தது. அங்கே தான் வந்து செக்யூரிட்டிஸ்லாம் இருந்தாங்க. அதாவது கேரளாவுக்கான செக்யூரிட்டிஸ் இருந்தாங்க. அதுக்கு மேலே யாரும் உள்ளே போகக்கூடாது, அலோடு இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்போ நம்ம பார்த்துட்ருக்குற இடம் தான் பார்த்திங்கன்னா அந்த கன்னிமூல கணபதி கோவில் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். அதுக்கடுத்து தான் பார்த்திங்கன்னா அந்த செக்கிங் பண்ணுற இடம்லாம் இருக்குது. அதுக்கடுத்து லாஸ்ட்டாக அந்த கோவிலுக்கு போகக்கூடிய சபரிமலைக்கு போகக்கூடிய அந்த வழி ஸ்டார்ட் ஆகும். அது வரைக்கும் இப்போ நம்ம பார்க்குற இடம் பார்த்திங்கன்னா தர்மதாஸ்தா கோவில். இந்த கோவிலும் பார்த்திங்கன்னா ரொம்ப பிரமாதமாக இருக்குது. முன்னாடிலாம் பாருங்கள் நல்லா ஷெட்டெல்லாம் போட்டு சூப்பராக இருக்குது. கோவில் வந்து உள்ளே இருக்குது. 2 தர்மதாஸ்தா கோவில் இருக்குது எதிரில். பாபர் மசூதி கோவிலுக்கு எதிரில் ஒரு தர்மதாஸ்தா கோவில் இருக்குது. இந்த இடத்துல ஒரு கோவில் இருக்குது. இது கீழே பார்த்திங்கன்னா ஒரு நதியும் போகுது. அங்கே நம்ம வந்து ஒரு ஆறு போகுது. அங்கே நம்ம குளிக்கிறதுனாலும் குளிச்சிக்கலாம். அங்கே தான் வந்து இந்த சபரிமலை கோவிலுக்கு போகிறவங்கலாம் வேஷம் போட்டுன்னு குளிச்சுட்டு அவங்க கலர் பவுடர்லாம் மேலே பூசின்னு நடந்து மாறுறதா சொன்னாங்க. அடுத்தது இப்போது சபரிமலைக்கு பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா அந்த சீசன் டைம் அல்லாத மற்ற நாட்களில் மாதத்தில் 5 நாட்கள் வந்து அந்த கோவிலுக்குள்ளே கோவில் திறந்திருக்கும். போயிட்டு சாமி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அந்த நாள் நீங்கள் வந்து ஐயப்பன் கோவிலுக்கு போகணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா அது எந்த நாளில் திறக்கிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் விசாரிச்சுட்டு போனீங்கன்னா கோவிலை வந்து நீங்கள் போய்ட்டு சாமி பார்க்குறதுக்கு சரியாக இருக்கும். இதுதான் அந்த கன்னிமூல கணபதிக்கு கோவிலுக்கு போகிற படிக்கட்டு. இந்த படிக்கட்டு வழியாக ஏறி போய்ட்டு தான் கன்னிமூல கணபதி கோவிலுக்கு போகணும். நாங்கள் போன நாள் பார்த்திங்கன்னா சபரிமலைக்கு அதுக்கு நாங்கள் திங்கக்கிழமை போனோம். ஞாயிற்றுக்கிழமையோட லாஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதாவது ஏப்ரல் 28ஆம் லாஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்படியே நாங்கள் முன்னாடியே போயிருந்தாலும் கூட அந்த 50 வயசுக்கு மேலே இருக்கிற ஏஜ்டு பர்சன் மட்டும்தான் உள்ளே போகிறதுக்கு அலௌடு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அந்த மாதிரி நீங்கள் யாராவது போகணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தால் மாலை போடாமல் போகிறதுக்கு இந்த மாதிரி அந்த எந்த நாட்களில் திறக்கிறாங்க அப்படிங்கிறது தெரிஞ்சுன்னு போகலாம். அவங்களுக்கு வந்து அந்த 50 வயசுக்கு மேலே இருக்கிறவங்களா இருந்தால் உள்ளே போயிட்டு சாமியை பார்த்துட்டு வரலாம். அதுக்கு அலௌடு உண்டு. படி ஏறுற மாதிரி இருக்காது. அவங்க ஒரு சுற்றுப்பாதை வழியாக போயிட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க.
நீங்கள் சபரிமலை போகிறதுக்கு பயணம் பண்ணிங்கன்னா அவசியம் அந்த பம்பை நதியோடு போயிட்டு குளிக்கலாம். அதை பாருங்கள், குளிங்க. அடுத்தது உங்களுடைய அனுபவங்களை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. தேங்க்யூ.